அது மட்டும் நம்ம அடுத்தடுத்து கிட்டத்தட்ட விழுப்புரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அணை ஒரு முக்கியமான ஒரு அணையில வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ். அதுல 5 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஞ்சா போதை போட்டுறாங்க. போட்டுட்டு ரோட்ல வரவே முறையெல்லாம் வெட்டுறாங்க. ஒரு நபர் அழுந்தே சொல்றாரு, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பாவோட வந்துட்டு இருந்தேன். ஒரு 5 பேர் கஞ்சா போதையில எங்க அப்பா அந்த பையன் எதுவுமே நடுரோட்ட சும்மா நடந்து போயிட்டு இருந்தாரு. அவன் கஞ்சா போதை எங்க அப்பா வெட்டினா, எங்க அப்பா மண்டலம் பொழந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கஞ்சா போதையை போட்டா தான் என்ன பண்றது தனக்கே தெரியாம நிறைய பேர் வெட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எச்ச பயிலுங்க. இந்த எச்ச பயில குடும்பத்துல எவனாவது ஒருத்தன் நடுரோட்ல போயிட்டு இருக்கும் போது எவனாவது ஒருத்தவன் சம்பந்தமே இல்லாம அவங்கள வெட்டினா இவன் குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவன் வழி என்னன்னு புரியும். இப்ப இந்த மாதிரி குற்றச்செயல்கள் பண்றவங்களை நீங்க ஆரம்பத்துல 5 வருஷ காலம் மாற்றி செஞ்சிருக்கீங்க. இந்த 5 வருஷ காலத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு தண்டனை எவனுக்காவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதற்கப்புறம் அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும்னு தோணுமா? இந்த வெட்டான் சென்னையை எடுத்துங்க, சென்னை வட சென்னை ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து வெட்டிட்டே தான் இருக்கான். இவன் ஒருத்தர் அவனை வெட்டுறது, அவன் இவனை வெட்டுறது, இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் விட்டுருவாங்க. அது எப்படின்னா வெட்டுறது மட்டும் இல்லாம இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறாங்க. அந்த அண்ணன் வர்றாண்டா எங்க அண்ணன் வர்றாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு படுங்க கேவலமா அது வேற இன்ஸ்டால வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் வேற போடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்க